अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितम् इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। नमामि भगवत्पादं शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यसुधौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभूं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुखं गौरवं महान्तं गोविन्दयोगीन्द्रमताशिष्यं श्रीशंकराचार्यं दास्यपद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं कौरगं वाद्येगारमन्यान् स्मृतगुरून् सन्ततमानतोऽस्मि सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। मौनव्याख्या प्रकटितपरब्रह्मतत्त्वं युवानं वर्तिष्ठान्तेव शिवनैरावृतं ब्रह्मनिष्ठैः आचार्येन्द्रं करकलितचिन्मुद्रमानन्दमूर्तिं वाक्परवं पुत्रवतनं दक्षिणामूर्तिमीढे चित्रं भडतरोर्मूले वृद्धा शिष्या गुरुर्युवा गुरोस्तु मौनं व्याख्यानं शिष्यास्तु छिन्न संशयाः। मंगलम दिशतु मे विनायकः मंगलम दिशतु मे सरस्वती मंगलम दिशतु मे महेश्वरी मंगलम दिशतु मे सदाशिवः। आचार्य पादैः कृत दक्षिणामूर्ति स्तोत्रத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு பூஜ்ய சுரேஸ்வராச்சாரியார் எழுதின மானச உல்லாசத்தோட பார்த்துட்டு இருக்கோம். அதுல அஞ்சாவது ஸ்லோகத்துல இப்ப இருக்கோம். அஞ்சாவது ஸ்லோகமாவது தேகம் பிராணமபீந்திரியாண்யபி கலாம் புத்திம் ச சூன்யம் விதுः ஸ்ரீபாலாந்த ஜடோபமாஸ்து அஹமிதி சாந்தா பிருஷம்பாதினஹ மாயா சக்தி விலாச கல்பித மஹா வியாமோஹ சம்ஹாரினே தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே. ஆத்மாவை பற்றி ஒவ்வொரு வாதிகள் ஒரு ஒரு மாதிரி சொல்லுகிறார்கள். இதெல்லாம் ஃபெமினைன் வாதங்கள், சிறுவர்கள் பேசுற மாதிரி இருக்கு. இதெல்லாம் பிளைண்ட் பர்சன்ஸ் வித்தவுட் சீயிங் ஏதோ சொல்ற கற்பனை பண்ணி சொல்ற மாதிரி இப்படி இருக்கு. ஸ்ரீ பால அந்த ஜட உபஸ்தம் இந்த மாதிரி இன்னர்ட் ஆளுங்கள்லாம், டல் விட்டட் ஆளுங்கள்லாம் பேசக்கூடியதான ஒரு விஷயம் மாதிரி இருக்கு. எது அது? ஆத்மாவை போய் தேகம்னு சொல்றது, ஆத்மாவை பிராணன்னு சொல்றது, ஆத்மாவை இந்திரியம்னு சொல்றது, ஆத்மாதான் புத்தின்னு சொல்றது இல்லையா, ஆத்மாவை சூன்யம்னு சொல்றது, இப்படி எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் பிராந்தாகா, இவர்கள்லாம் என்னத்த சொல்றது இல்லையா, பிராந்தர்கள், சரியாக புரிந்து கொள்ளாமல் பேசக்கூடிய பிராந்தாகா பிருஷம்பாதினா இல்லையா. இவர்கள்லாம் என்னமோ அவர்களுக்கு தெரிந்ததை சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் எப்படி அப்படின்னாக்க பவர் ஆஃப் மாயான்னு ஒண்ணு. மாயா சக்தி விலாச கல்பித மகாவியமாக சம்ஹாரினே. இதெல்லாம் இதெல்லாம் யார் பண்ணது? இந்த மாயை பண்ற விளையாட்டு. இந்த மாயை இப்படி எல்லாருடைய கண்ணையும் மறைச்சி ஒவ்வொருத்தரும் தனக்கு தோணுனதுதான் ரைட்டு, தனக்கு தோணுனதுதான் ரைட்டு அப்படின்னு அந்த வேதாந்த ஸ்ருதியை சரியா புரிந்து கொள்ளாமல் பேசுகிறார்கள். இப்படிப்பட்ட இவர்களுடைய வாதங்களை எல்லாம் சம்ஹாரம் பண்ணுவதற்காக வியாமோக சம்ஹாரினே வந்தக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த பகவானை ஸ்ரீ குருமூர்த்தையே இல்லையா, அந்த தட்சிணாமூர்த்தியை, குரு ரூபமாக இருக்கக்கூடிய அந்த தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம் அப்படின்னு எழுதினார். எல்லாம் மமமாயா துரத்தியா அப்படின்னு மாமேவ ஈய பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் தரந்தித்தே. இதை மாயைன்னு யார் ஒத்துக்கொண்டு
வருகிறார்களோ அவர்கள் நாடி ஆஹா இந்த மாயை தப்பா புரிஞ்சிருக்கோம், இது என்ன அப்படின்னு ஒரு குருவை சரணாகதி பண்ணி அவர்கிட்ட பகிர்ந்து கொண்டான். அவர் இதை புரிய வைப்பார். அப்படி புரிய வைக்கக்கூடிய அந்த தட்சிணாமூர்த்தி என்ற குருவுக்கு நமஸ்காரம் அப்படின்னு இந்த இதான் ஸ்லோகத்தினுடைய இந்த ஸ்லோகத்துக்கு நம்ம 30 ஸ்லோகம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு 9ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தோம். அது வரைக்கும் என்ன கான்டெக்ட்ல பார்க்கணும் இல்லையா? தேகம் பிராணமபி இந்திரியாணி விச்சலாம் புத்தி சூன்யம் விதுரு அப்படின்னு சொன்னார் இல்லையா? இதெல்லாம் குழந்தைகள் பேசுற வாதம் அப்படின்னு சொன்னார். அப்படி என்ன குழந்தைகள் வாதம்? அப்படி சில பேர் என்ன பண்றாங்க, சாருவாக்கன்னா தேகமே பிராணன் அப்படின்னு சொல்றாங்க. இவர் சொல்றாருப்பா இந்த தேகமே பிராணன் சொல்லிய அந்த தேகமானது எப்படிப்பா ஆத்மாவாக இருக்க முடியும்? அது ஜடம் இல்லையா? இது கொடுக்க போறதுப்பா இந்த தேகமானது இல்லையா? அது எப்படிப்பா இது? அது வெட்டினாலும் ஒன்னும் ஆறுது இல்லையே, சர்ஜரி எல்லாம் பண்ணி எடுக்கிறானே ஃபிங்கர்ஸ் எல்லாம், இவ்வளவு தூரத்துக்கு கூட உனக்கு தெரியலையாப்பா தேகம் எப்படிப்பா ஆத்மாவா இருக்க முடியும்? இது பாஷானவது கல்லு மாதிரிப்பா அப்படின்னு சொல்லி ஒரு 3 லாஜிக் சொல்லி நமக்கு புரிய வைக்காரு. இந்த தேகமானது இல்லையா திருஷ்யத்வாத் காணப்படுகின்ற காரணத்தினால இது ஆத்மாவா இருக்கக்கூடாதுப்பா. ஆத்மான்றவர் பார்க்கக்கூடிய ஐ எனக்கூடிய சொரூபம். இந்த ஐ ஆனது ஒரு நாளும் பார்க்கப்பட்டதாக ஆகவே ஆகாது இல்லையா? ஐ ஆனது என்னைக்காவது இதுவாக ஆகுமா இல்லையா? எதெல்லாம் நம்மளால அறியப்படுகிறதோ நம்மளால பார்க்கப்படுகிறதோ அதெல்லாம் இது. பேனா, பென்சிலு, என் மனைவி, நானு, எங்க அப்பா, எங்க அம்மா எல்லாரும் யாரு? எல்லாம் என்னால் அறியப்பட்டவர்கள். என்னால் அறியப்பட்டவர்கள், என்னால் பார்க்கப்பட்டவர்கள் எல்லாமே இதுவாகத்தானே இருக்க முடியும். பார்க்கிறவன் நான் தனியா தானே இருக்கணும். அதே மாதிரி இந்த தேகமும் என்னால் பார்க்கப்பட்டதாக இருக்கக்கூடிய காரணத்தினால இது இதுவாகத்தான் இருக்குமே தவிர அயம் பாடின்னு நான் சொல்லவே முடியாது. மை பாடி தான் சொல்லக்கூடியதா இருக்கே தவிர அயம் த பாடின்னு சொல்லவே முடியாதுப்பா எக்காலத்திலையும். அது மாத்திரம் இல்லை, இது ஜடத்வா இல்லையா? நான் இல்லாம இந்த பாடிக்கு எங்கப்பா? நான் போயிட்டான்னாக்க இது தூக்கி ரேடியில போட்டுறாங்களேப்பா. அதனால நான் என்ற ஒரு உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான்ப்பா இதுக்கு வேல்யூ. அவர் போயிட்டாருனாக்க இது ஒரு கல்லோ மண்ணோ எப்படி ட்ரீட் பண்ணுமோ, ஜடமான பொருளை ட்ரீட் பண்ணுமோ அப்படில போட்டு எரிக்கிறார்கள். அதனால ஜடமாக இருக்கிற காரணத்தினாலையும் தேகமானது ஆத்மாவாக இருக்க முடியாது. அது மட்டும் இல்ல, பௌத்திகத்வாத்துன்னு ஒரு விஷயம் சொல்றாரு. இந்த தேகம் எல்லாம் பகவானால கிரியேட் பண்ண இந்த பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையினால வந்ததுப்பா. பௌத்திகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால இது எப்படிப்பா? எல்லா பௌத்திகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் கிருஷ்டி வந்தது, பிரளயம் வந்ததுன்னா எல்லாம் போய் தானே ஆகணும் இந்த உலகத்துல. அதே மாதிரிதானே இந்த தேகமும் பௌத்திகமா இருக்கிறதுனால அது எபிமரல்ல தானே இருக்க முடியும். அதனால இதுவும் அனித்தியமா தானப்பா இருக்க முடியும் அப்படின்னு ஆர்கியூ பண்ணார். அதற்கு பிறகு மொத்தம் கரெக்ட் சார், அதனால இங்க ஒத்துக்க வேண்டாம், நம்ம இந்திரியங்களை ஆத்மான்னு ஒத்துக்கலாம் இல்லையா? நம்ம சொல்றது தான் நம்ம சொல்றது இல்லையா சார்? நான் குருடன், நான் ஊமை, நான் பாருங்க ஊமை அப்படின்னு சொல்றதுனால என்ன அர்த்தம்? அவனுடைய ஐடென்டிட்டி எங்க இருக்கு? அயம்பாடின்னு சொன்னா தப்புன்றீங்க. இப்ப நான் செவிடன்னு சொல்றேன், நான் குருடன்னு சொல்றேன். அந்த இந்திரியத்தோட பண்ணும்போது இதை விட பெட்டரா இருக்கு இல்லையா? அதனால இந்திரியத்தை ஆத்மான்னு வச்சுக்கிறது தானே சார் நியாயம்? இல்லவே இல்லப்பா. உன்னுடைய கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, செவி இதெல்லாம் கரணங்கள் பா. இது எப்படின்னாக்க ஒரு தீபத்தை ஏற்றினா அதுல இருந்து வெளிச்சம் வராது. தீபம் அது ஒரு கருவி. அங்க இருக்கக்கூடிய இருட்டை போட்டு நீங்க படிக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு கருவி அந்த தீபமானது. அத மாதிரி நீ புத்தகத்தை படிக்கிறதுக்காகவும் விஷயத்தை அறிவதற்காகவும் கருவிதான் உன்னுடைய கண்ணுக்காக மூக்கெல்லாம். அது எப்படி ஆத்மாவாக இருக்க முடியும்? அது ஆத்மாவுக்கு ஃபீட் பண்றது. ஸோ இந்த ஆத்மா சட்டிலா இருக்கிறதுனால இந்த இந்திரியத்தை விட அது வேறாக இருக்குப்பா. அதனால இந்திரியத்தை போய் ஆத்மான்னு சொல்றது சான்ஸே இல்லை அப்படின்னு அவன் சொன்னான். சரி சார், ஒரு கதை இருக்கு உபனிஷத்துல. கண்ணு, காது, மூக்கெல்லாம் போய் ஒரு வருஷம் வெளியில போய் தங்கிட்டு வந்தது. ஆனாலும் உடம்பு நல்லா இருந்தது. அப்போ ஒரு தடவை சண்டை வந்துச்சு. எல்லா கண்ணு சொல்லிட்டு நான் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் இந்த பாடியிலேயே, நான் இல்லைன்னா அவ்வளவுதான் அவங்க கதையே க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணிட்டு கிளம்பி போயிடுச்சு. ஒரு வருஷம் பொறுத்து ரொம்ப ஆசையா திருப்பி பாரு என்ன ஆச்சு பாரு, என்ன தவிக்க போகுதுன்னு பார்த்தா எல்லாம் சத்துவா உட்காந்துருக்காங்க, சாப்பிட்டு இருக்காரு இவரு எல்லாம்.
வந்த உடனே அதுக்கு வெக்கமா இருக்கு. என்னப்பா நான் இல்லாம எப்படிப்பா சமாளிச்சீங்கன்னாரு. இது என்ன கஷ்டம், காது இருக்கு, வாய் இருக்கு, மூக்கு இருக்கு இல்லையா, எல்லாம் ஒர்க் பண்ணிட்டே இருக்கேன். நீங்க இல்லைன்னா எனக்கு கண்ணு இல்ல அவ்வளவுதானே, அதுக்காக உயிர் போயிடுமான்னு சௌக்கியமா தான் இருந்தேன்னா. ஓஹோ அப்படின்னா நம்ம அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்ல அப்படின்னு புரிஞ்சுட்டது. காது உடனே வெளில கிளம்பிச்சு. ஒரு வருஷம் நான் இல்லாம இருக்கேன் பாரு. வந்து பார்த்தா இந்த செவிடு ஜம்னு உட்காந்துருக்கான். பார்த்த உடனே அதுக்கும் போயிடுச்சு. உடனே பார்த்த உடனே அந்த பிராணன் பார்த்துச்சு, இல்ல நான் தான் ஸ்ரேயஸ், நீங்க சொன்னா கேட்க மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி, நான் வேணா இந்த உடம்ப ஒழிச்சு கிளம்பட்டமா அப்படின்னு கேட்டுட்டு பாருங்க. இந்த நாளும் அது காலில் வந்து இல்ல சார் இல்ல நீங்க தான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதுனால, இந்திரியங்களோட செட்டிலா பிராணன் இருக்கிறதுனால, பிராணன் 24 மணி நேரம் தன்னுடைய கடமையை செய்து கொண்டே இருக்கிறதுனால பிராணம் தான் ஆத்மா அப்படின்னு சொன்ன. இல்லவே இல்லப்பா, பிராணனும் ஒரு தமாஷ் தான். நீங்க பாருங்க, தூக்கத்துல கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, மனசு எல்லாம் தூங்குறது. இந்த பிராணன் மட்டும் வேலை செய்துட்டு இருக்கு இல்லையா, போராடிட்டு இருக்கு. இது ஒரு மொத்தம் தலைவரா இருந்தாருன்னு வச்சுங்க, நீங்க ஒரே ஒரு இது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் பாருங்க. ஒரு வார் வருது இல்லையா, ராஜா சண்டைக்கு வர்றாரு. சண்டை போட்டு இருக்கும்போது சோல்ஜர்ஸ் எல்லாம் போய் தேவர்கள், சேனாதிபதி இல்லையா, அந்த அசிஸ்டன்ட் கமாண்டர் கேப்டன் இவங்கெல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. எங்கேயாவது பாசங்க சண்டை போட்டிருந்தா அதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் போய் சண்டை போடுறோம்னா, அப்படி இருக்கும் பொழுது இந்த பிராணனை வந்து எப்படி நீங்க சொல்ல முடியும், நல்லா தூங்கிட்டு இருக்குங்க. அவர் தவறு மெய்காப்பாளர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அவரை எப்படி போய் நீங்க கிங்குன்னு சொல்லுவீங்க? ஸோ பிராணனையே நீங்க ஆத்மான்னு சொல்ல முடியாது. அதை விட செட்டிலா இருக்கக்கூடியதுதான் ஆத்மா அப்படின்னு அதுக்கு ஒரு லாஜிக் கொடுத்தார். அதுக்கப்புறம் புத்தி தான் அப்படின்னு சொன்னான். புத்தி தான் சார் ஆத்மா, நம்ம எல்லாம் கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம் அப்படின்னு. புத்தி ஆத்மா இருக்காதுப்பா, அது சனிக்கம்பா. புத்தின்னா ஞானம்பா. ஞானமானது வரும் போகும் வரும் போகும். குடத்தை பார்த்தா ஞானம் குடம்னு காமிக்கும், படத்தை பார்த்தா படம்னு காமிக்கும் இல்லையா, சௌரை பார்த்தா சௌரன்னு காமிக்கும், பேனாவை பார்த்தா பேனான்னு காமிக்கும்பா. இது சனிக்கம்பா இது, அதனால வரவே வராது. ஒரு நாளும் இந்த சலமாக இருக்கக்கூடிய புத்தியானது இல்லையா, சலமாக இருக்கக்கூடிய புத்தி, தேகம் பிராணமத்தி இந்திரியானதி சலாம் புத்தி இல்லையா, இது எப்படி இருக்கும்? அதுவும் அசட்டுவாதம் தான், அதுவும் ஆத்மாவாக இருக்க முடியாது. அதுக்கப்புறம் ஒரு வாதத்தை இருக்கணும்னா, சார் நீங்க கண்ணு தேகத்தை இந்திரியத்தை சொன்னா ஒத்துக்கல, பிராணனை சொன்னா ஒத்துக்கல, மனசை சொன்னா ஒத்துக்கல, புத்தி எல்லாம் இதை விட வேறானது, இதை விட வேறானது, இதெல்லாம் சேர்ந்தது தான் ஆத்மா. ஆத்மா என்று சமுதாயம் அப்படி சொல்லலாமா அப்படின்னு சொல்லவே முடியாதுப்பா. ஏன்பா முடியாது? சமுதாயத்துல ஒன்று போச்சுன்னாக்க இல்லையா, அப்ப சமுதாயமா போயிட்டு தானே அர்த்தம். அதுவும் சொல்றதுக்கு இல்ல. சரி, இன்னொரு எக்ஸாம்பிள். ஒரு பட்சிகள்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு வேலை வந்து வலைய போட்டான். இந்த 10 பட்சிகளும் ஒன்னா சேர்ந்து இல்லையா, இந்த பிஞ்சர ஜாலம் அப்படின்னு பேரு, இந்த வலையை தூக்கிட்டு நான் எல்லா பட்சியும் ஒன்னா சேர்ந்து பழையப்போ அந்த வயலோட வசந்துச்சு. ஆனா எல்லாரும் ஒரே மாதிரியே போகணும், ஒரே மாதிரியே போனாதான் அவனுடைய இருப்பிடத்துக்கு போகணும். ஒரு பட்சி அப்படி இருக்கிறது, ஒரு பட்சி இப்படி இருக்கிறது, இது போய் கீழே ஒழுங்குங்க. இத மாதிரி ஆகி போயிடும்பா. ஆகையினால இந்த கண்ணு, காது, இந்த இந்திரியங்கள், மனசு, புத்தி, தேகம், இதுக்கெல்லாம் ஆத்மான்ற ஸ்டேட்டஸ் நீ கொடுக்க முடியாதுப்பா. கடைசியில கிராஷ் லேண்டு தான் ஆகும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா அவர் சொன்னார், இல்லப்பா இல்ல சார், அணுவாக இருக்கும்னு ஒத்துக்கலாம் சார் இல்லையா, அனோரணியா இல்லையா, அவர் அணுவாக இருக்கார். அவர் அணுவாக இருந்து ஒரு அவர் அணுவாக இருக்காங்க. ஏன் சார் சொல்றீங்க? அவர் 10ல தானே சார் இருந்தாலும், ஏன்னா எறும்புலயே இருக்கார் இல்லையா, யானையிலேயே இருக்கார், காண்டாமிருகத்திலே இருக்கார், எலியிலேயே இருக்கார், மனிதனிடமும் இருக்கிறார், தேவரிடமும் இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால இந்த ஆத்மாவை அணுவாகவோ இல்ல மத்தியம பரிமாணமாகவோ சொல்றதுதான நியாயம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்குமெண்ட்டை எடுத்துட்டார். அப்ப அதுக்கு நம்ம என்ன பதில் சொன்னோம் அப்படின்னாக்க, இல்லப்பா இத வந்து ஒத்துக்கொள்ளவே முடியாது, ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு ஆயிடும். அதுக்கு லொகேஷனே கிடையாது. லொகேஷன் இருக்க மாதிரி ஆகி நீ இந்த உடம்புல அணுவா ஒத்துட்டேனாக்கா அது ஒத்துக்கணும். அது பரிமாணம்ன்றது மத்தியம பரிமாணம்னா ஒத்துக்கொள்ள முடியாது. ஏன்னு கேட்டா இல்லையா, அதுக்கு ஒரு காரணம் சொன்னார் 29ல.
தேக பிரமாணச்சேது நஸ்யாத் பாலஸ்ய தவிராதிதா அப்படின்னாரு. ஆத்மா தேக பிராணந்த அப்படின்னு சொன்னா பாலஸ்ய தவிராதிதா நஸ்யாத் அப்படின்னாரு. இந்த ஆத்மாவை சைஸோட நீங்க ஒத்துனீங்கன்னா அப்போ குழந்தையா இருக்கவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறிண்டே வரான். சில விஷயங்கள்லாம் அவனுக்கு அழிஞ்சிட்டே வருது. கண்ணு கொஞ்சம் கொஞ்சமா வயசான காலத்துல குறைஞ்சிட்டே இருக்கு. இப்படி கூடுதலும் குறைஞ்சலும் இருக்கா மாதிரியா இருக்கு. இப்ப கூடுதலும் குறைஞ்சலும் இருக்கக்கூடிய அந்த தேகம் மாதிரி இல்லையா அணுபரிமாணமாக இந்த ஆத்மாவை மத்தியம பரிமாணம்லாம் ஒத்துண்டா தேகவத்து பரிணாமிச்சது தத்வதேவ வினமிச்சதி அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? இந்த பாடி சேஞ்ச் ஆகுதுன்னா ஆத்மாவும் சேஞ்ச் ஆகுதுன்னு ஒத்துக்கணும் இல்லையா? டெய்லி செல்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுது. 25 வருஷம் முன்னாடி பார்த்த குழந்தை இப்ப அதே மாதிரி இல்லை. இப்போ பெரிய யுவாவா இருக்கான். இன்னும் ஒரு 25 வருஷம் பொறுத்து இந்த ஆளே கையில தடி வச்சுன்னு ரோட்ல போறான். அப்படின்னா ஆத்மாவுக்கும் வயசாகிட்டே இருக்கு அப்படின்னு ஆயிடுச்சேன். ஸோ பாடி ஒரு டெஸ்டாக ஆகுதுன்னாக்க ஆத்மாவும் டெஸ்ட். அதனால இந்த ஜெயினன் சொல்றானேன்ற அவன் பேச்ச கேட்டு அணுபரிமாணமாகத்தான் இந்த ஜீவன் இறைவன் இருக்கான் அப்படின்ற வாதத்தை தயவு செய்து எடுத்துன்னு வராதீங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா? இப்போ இன்னொரு அதுக்கு ஒரு காரணம் வேற சொன்னார். அனுப்பிரமாண சேது வியாப்னியார் அகிலம் பப்புகள். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? நீங்க அதை விபுவை ஒத்துக்குங்க. அது ஒண்ணுதான். நீங்க ஆத்மா எங்க இருக்கு அப்படின்னாக்க இந்த உடம்புல இந்த தேகத்துலதான் இருக்கு அப்படின்னு சொன்னா எந்த இடத்துல அப்படின்னு லொகேஷனை ஒத்துன்றாதீங்க. ஏன்னா எந்த இடத்துல பின்னில குத்தினாலும் நமக்கு வலிக்காது இல்லையா? தேகமானது எல்லாம் அப்படின்னாக்க நமக்கு எறும்புல எப்படி ஆத்மா இருப்பார், யானையில எப்படி ஆத்மா இருப்பார் அப்படின்லாம் கேட்டா என்ன அர்த்தம்? அவர் விபுவாக இருந்தாரேனால் இருக்கலாம். அவர் இன்றும் இருக்கிறவர் அங்க இருந்துட்டு எறும்பு முழுக்க இருக்காரு, யானை முழுக்க இருக்காரு. என்ன தப்பு இல்லையா? காலை வெட்டினாக்கா ஆத்மா போயிடும்னு சொல்றது, வயசாகி போச்சுன்னாக்கா ஆத்மா போயிடும்னு சொல்ற லாஜிக் எல்லாம் சரியா வராது. நீங்க அதனால என்ன பண்ணும்? விபுன்னு ஒத்துக்கணும் இல்லையா? ஆத்மா இருக்கு, ஆத்மா விபுவாக இருக்கு அப்படின்ற ஒத்துண்டா பிரச்சனை இல்லாம போயிடும் அப்படின்ற விஷயத்தை இப்ப சொல்லணும்ன்றதுக்காக சொல்றார். 30வது ஸ்லோகத்துல 2வது பாதம். கர்மணாம் பரிணாமேன கிமிக ஹஸ்யாதி கிம் கிருமி ஹஸ்யாதி மூர்த்திஷு வியாப்தத்வாத் பிரவிசத்யாத்மா கடாதிஷு அந்தரிக்ஷவத். இன்னொரு தோஷத்தை கல்பிக்கிறார். கிருமி அஸ்தி இந்த ஜென்மாலாம் நமக்கு ஏன் வருகிறது இல்லையா? இப்ப இந்த ஜென்மால நான் மனுஷனா இருக்கேன். மனுஷனா இருந்து கொண்டு அடுத்த ஜென்மால எப்படி பூச்சியா போவேன்? இந்த ப்ராப்ளம் வரும். இல்ல நான் இப்போ ஒரு இடத்துல தானே இருக்கேன், அணுவா இருந்தேன்னாக்க இல்லையா? பூச்சிக்கு வேணா போவேன். யானை உள்ள எப்படி இருப்பான்? ஒரு ஓரத்துல இருப்பானா யானைக்குள்ள? நான் அடுத்த ஜென்மால எனக்கு யானை ஜென்மா வந்ததுன்னா இந்த கேள்வி எல்லாம் வருது. கிருமி அஸ்தியாதி மூர்த்திஷு, கிருமி அஸ்தி போன்ற உருவங்களில் மூர்த்திகளில் இல்லையா நான் எப்படி இருக்கேன்? கர்மனா பரிணாமேன பிரவிசத்தின்னு ஒத்துக்கணும் நீங்க. என்னுடைய பூர்வ ஜென்ம கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி கர்மனாம் பரிணாமேன அது பிரக்டிஃபை ஆகுது. இதுக்கு முன்னாடி நான் செய்த கர்மாவுடைய ஒரு போர்ஷனை எடுத்துட்டு இந்த ஜென்மால நான் மனுஷனாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிராரப்த கர்மாவானது அமைக்கப்பட்டு எனக்கு இவ்வளவு 21,600 மூச்சு காத்து இன்ட்டு 365 டேஸ் இன்ட்டு 97 98 ஏதோ போட்டு அனுப்பிச்சிருக்காரு இல்லையா? இப்படித்தானே நான் வந்திருக்கேன். இந்த ஜென்மாவை முடிச்சுட்டு நான் அடுத்த ஜென்மாவை எப்படி போனான்னு தெரியாது. தேவனா போவேனா, மனுஷனா போவேனா, கிருமியா போவேனா, அஸ்தியா போவேனா, யானையா போவேனா தெரியாது. இப்படி நீங்க சொன்னா நான் எப்படி உள்ள போடுவேன் அப்படின்றது இந்த பிரச்சனை வரும். அதனால விபுன்னு ஒத்துக்குங்க. வியாப்தத்வாத் பிரவிசதி ஆத்மா. பாருங்க வேதமே எப்படி எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது இல்ல? தத் திருஷ்டுவா ததேவானுப்ராவிசத் ததனுப்ரவிஷ்ய அப்படின்னு சொல்றதுனால
வியாப்தமாக இருக்கிறதுனால அந்த ஆத்மாவானது ஈஸியா உள்ள பூந்துட்டு கடாதிஷு அந்தரிக்ஷவது எப்படி கடங்க முதலியவைகளில் அந்த ஆகாசமானது எப்படி போச்சு? இருக்கிற ஆகாசம் அங்க வந்தது, கடம் ஆன உடனே அது வந்து உள்ள பூந்ததுன்னா என்ன அர்த்தம்? கடம் பண்ண முழக்கம் அது உள்ள இடைவெளி வந்துச்சு சார். அந்த இடைவெளி வந்ததுன்னா அதுல அரிசி போட்டு வைக்கிறான், காயனம் போட்டு வைக்கிறான், நெல்லிக்காவை போட்டு வைக்கிறான், ஏதோ ஒண்ணு போட்டு வைக்கலாம் இல்லையா? அது எப்படி அந்தரிக்ஷமானது அந்த ஈத்தரானது அந்த கடத்துக்குள்ள போச்சோ அதே மாதிரி இந்த ஆத்மாவும் வியாப்தமாக விபுவாக இருக்கிறதுனால ஆத்மா பிரவிசதி உள்ளே போகிறது அப்படின்னு சொன்னான். ஒண்ணு தப்பு இல்லையா? இப்ப பாருங்க, அது வந்து பாமாவும் ஆகலாம், எலிபென்டாகவும் ஆகலாம் அப்படின்றது சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பதில் சொன்னான். அதுக்கு பிறகு பரமாணு பிரமாணேபி மனசி பிரதிபாசதே ஸ்வப்னே சராச்சரம் விஸ்வம் ஆத்மன் ஏவ பிரதிஷ்டிதம். இதனாலையும் உங்களுக்கு தெரியுது பாருங்க, ஆத்மா வியாபகமாக இல்லைன்னாக்க அது பெரிய தோஷம்பா, இதை நீ ஒத்துண்டுதான்பா ஆகணும் அப்படின்னு மிச்ச மதஸ்த ஆளுங்கள்ல இவர் கண்டனம் பண்றாரு. இதை பாருங்க, ஆத்மா பரமாணு பிரமாணமாக இருந்த போதிலும் என்ன பிரதிபாசத்தே மனசி, மனசுல அந்த கரணத்துல அது நன்றாக ரிஃப்ளெக்ட் ஆகி இல்லையா அது பாசிக்கிறது, நல்ல பெருசாக பாசிக்கிறது. அனுப்பிரமாணமா இருந்தா கூட மனசுல பெருசா பாசிக்கிறது அப்படின்னு. அது எப்படி சார் பெருசா பாசிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொப்னே மனசுல தானே இவன் சொப்னத்தை பாக்குறான் இல்லையா? சொப்னத்தை பார்க்கும்போது அங்க பாருங்க இவனுக்கு எப்படி சொப்னம் வந்தது, இவன் அந்த சொப்னத்துல போற மாதிரியும் அந்த ஒரு யானையானது இவனுக்கு வந்து மாலை போட்ட மாதிரியும் எல்லாரும் வந்து இவனை தூக்கி ஆஹா நீரா இந்த ராஜா அப்படின்னு எல்லாரும் சுமந்துட்டு போற மாதிரியும், உடனே அந்த அரண்மனையில இருக்கவங்க எல்லாம் ஒரு பெரிய ஒரு வெல்கம் கொடுத்து யானைப்படை மக்கள் எல்லாம் அந்த மிலிட்டரி ஹானர் எல்லாம் வரா மாதிரி எல்லாம் இவன் கனவுல காண்பான். இவ்வளோ பெரிய பிரபஞ்சம் வருது, இவ்வளோ பெரிய ஆர்மி இல்லையா, நேவி இவனுக்கு வந்து சல்யூட் பண்றாங்க, 100-150 பேரு ஒரு ஏர்போர்ட் சல்யூட் பண்றான், எல்லா மக்கள்லாம் கை தட்டி வரவேற்கிறாங்க. அவ்வளவு பெரிய யானையானது அழகான மாலையை எடுத்து வந்து இவனுக்கு போட்டுது, இவனை எல்லாருமா சேர்ந்து தூக்கினாங்க. இவ்வளோ விஷயங்கள் அறம் என்ன அக்கரமான விஷயங்கள் எல்லாம் சொப்னத்துல இல்லையா ஒரு பெரிய உலகமே வந்தது. எப்படி சார் வரும் இல்லையா? உலகமே வந்தது. அது அது ஆத்மா விதுவாக இருக்கிறதுனாலதான் இது மாதிரி வரும்ன்றது அதுவே ஒரு லாஜிக். சொப்னே சராச்சரம் விஸ்வம் ஆத்மன் ஏவ பிரதிஷ்டிதம் இல்லையா? ஆகையினால அதுக்கு பிரதிஷ்டிதமாக ஆத்மா இருக்கு, அந்த ஆத்மா வியாபகமாக இருக்கு, அது எந்த பரிமாணத்தை வேணும்னாலும் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி அந்த ஆத்மாவுக்கு ஆல் பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால இருக்குன்னு சொல்றதுதான் நியாயம் இல்லையா? அதனால நீங்க சொல்ற மாதிரி தேகம் இந்திரியம் இப்படி எல்லாம் சொல்றதெல்லாம் சரியாவே வராது அப்படின்னு சொன்னார் இல்லையா? தேகாதிஷு அகம் ஏவம் பிரம சம்சார ஹேதுகா. இப்ப பாயிண்ட்டுக்கு வர இல்லையா? பிராந்தா பிரிஷம்வாதினஹான்னு சொன்னார் இல்லையா? தேகாதிஷு அகம் இத்யேவ. சார் தேகத்துலதானே சார் நான் என்று காணப்படுகிறது, மனசுல காணப்படுகிறதா இந்திரியத்துல காணப்படுகிறதா இல்லையா? நமக்கு தேகத்துலதானே சார் காணப்படுகிறது. இல்லப்பா யோசிச்சு பாரு. ஆமா சார் தெரியுது, அதை விட சூட்சமா தான் காணப்படுகிறது, அதை விட சூட்சமாக மனசுல காணப்படுகிறது. இப்படின்னு நம்ம சொல்லிக்கொண்டே இருந்தோம் இல்லையா? தேகாதி அப்படின்னு சொல்ற தேகம் முதலியவைகளில் நான் எனக்கூடிய எண்ணமானது என்ன வருகிறத. இது எப்படி வந்து தெரியுமா? யமஹா எங்கு இருக்கக்கூடிய அந்த ஆத்மா, நீங்க எங்க இப்ப யோசிச்சீங்க இந்த பாடிக்குள்ள இருக்குன்ற ஒரு எண்ணம் இங்கதானே காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிரமையை உண்டு பண்ணிருக்கு. இதுதான் மாயா காரியம். இததான் நீங்க புரிஞ்சுக்கணும்ன்றதுல இவ்வளவு சொன்ன. பாக்கி பேர் எது சொன்னாலும் நான் பதில் சொல்லி வந்தது காரணம் என்ன தெரியுமா இல்லையோ? எல்லாம் தப்பு தப்பா பேசுவார்கள்.
வேற வழி கிடையாது. அதுதான் மாயை. எனக்கு மாயை புரிஞ்சதுனால எனக்கு தெரியுது இவர்கள் சொன்னது எல்லாம் தப்பு. ஒவ்வொரு பிலாசபரும் ஒவ்வொன்றும் சொன்னா இல்லையா, அது எல்லாம் கண்டனத்துக்குரியது. அதனாலதான் நான் பேசவே இல்லை. அவன் சொன்னதை அப்படியே கேட்டுட்டு அவனுங்க இவன் சொன்னதை அவன் கண்டிச்சா, அவன் சொன்னது இவன் கண்டிச்சா, இவர்கள் ஏதாவது விட்டு போனா நான் கண்டிக்கிறேன். இப்படி லாஜிக்கலா பார்த்தா எல்லாம் தப்புன்னு சொல்லி உங்களுக்கு அவ்வளவுதான் எனக்கு வேண்டியது. ஏகாதிகள்ல அகம் என்று நீங்கள் நினைப்பது, அதை வைத்துக் கொண்டு இவ்வளவு பெரிய கோட்டை கட்டினது, வாதங்கள் பேசினது எல்லாம் பிரமம். இதுதான் இந்த பிரமம், இந்த பிராந்தி, இந்த அசதித்தனம் தான், உங்களுடைய அறியாமை தான் சம்சார ஹேதுகா. உங்களுடைய சம்சாரத்துல நீங்க இந்த உலகத்துல அவஸ்தப்படுவதற்கு காரணமா இருக்கிறது என்ன அர்த்தம்? நீங்க உங்களை ரொம்ப லிமிட்டடா லொக்கேட்டடா இந்த உலகில தான் நான் இருக்கேன் அப்படின்னு நினைச்சதுதான் எல்லா வினைக்கும் காரணமாம். எல்லா சம்சாரத்துக்கும் காரணம் என்ன? உங்களுடைய சிக்கன் மைண்டட்னஸ், தட் யூ ஆர் இன் திஸ் பாடின்னு நினைச்சதுதான். அப்படி அதனாலதான் தேகம் பிராணம் அப்பீந்திரியாணி விஜலாம் புத்திஞ்சூன்யம் விதோ ஸ்ரீபாலாந்தஜடோபமாஸ்து அஹமிதி காந்தா புருஷம் வாதினஹா. எல்லாம் பிராந்தர்கள். இந்த சம்சாரத்தை வைத்துக் கொண்டு இல்லாத ஒரு பொருளை இருக்கிறதாக சாதிச்சுட்டு அது தான் தான் இன்டெலிஜென்ட்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் அசட்டுத்தனம் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னு கேட்க வேண்டாமா? அதுதானே எல்லாம் அந்த சப்த பிரமாணம், வேதாந்த பிரமாணம் அப்படின்னு ஒண்ணு. ஒரு சத்குருவானவர் உங்களுக்கு ஒரு கடைசியா உங்களுக்கு ஞானம் வரக்கூடிய அந்த ஜென்மால உங்களுக்கு ஒரு நல்ல ஆச்சாரியன் கிடைத்து இந்த புத்தகத்தை நீங்க தொடரக்கூடிய பாக்கியத்தை உண்டு கொள்வார். அந்த பாக்கியம் வந்த பிறகு அந்த பிரவிஷ்டா சாஸ்தா இது மோக்ஷாய உபதிஷத் அப்படின்னார். அந்தஹா பிரவிஷா, அந்த பகவான் தான் என்ன பண்றார்? நாம பேசிங்க, அந்த பிரம்மன் தான் அந்த மாயா பவர் இருக்கு இல்லையா, அதுதான் என்ன பண்றது, உங்களுடைய உடம்புல இந்த கடைசி ஜென்மா அப்படின்ற சமயத்துல நீங்க செய்த பூர்வ புண்ணிய புஞ்ச வருஷத்தினால அந்த பிரவிஷா உங்களுக்குள்ள போறது. தத் திருஷ்டுவா ததேவானுப்ராவிஷது அப்படின்னு. இதுவே இன்னொரு உபனிஷத்து இருக்கு. அது என்ன சொல்றது? என்ன அந்த பிரவிஷ்டாஸ்தாஞானானாம் ஏகஸ்தன் பகுதா விசாரஹா அப்படின்னு அமிர்த பிரம்மோபனிஷது அப்படின்னு ஒரு உபனிஷத்துல இது வருது. அந்த பிரவிஷ்டா சாஸ்தா ஜனானாம், இந்த ஈஸ்வரனே அந்த உள்ள பிரவேசிக்கிறான். அவர் ஒருவராக இருந்து கொண்டு எல்லாமுமாக அவர் தான் மாற்றுகிறார். அந்த ஈஸ்வரன் தான் உங்களுக்குள்ள போகிறான். பகவத்கீதையில சொல்லும் பொழுது ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷே அர்ஜுன திஷ்டதி ராமயன் சர்வபூதானி யந்திராரூடாணி மாயையா. அந்த பகவான் தான் உன்னுடைய மனசுல இருந்துட்டு உன்னை அப்படியும் அந்த பொம்மலாட்டத்துல இருக்கக்கூடிய பொம்மை மாதிரி ஆட்டின்றான். பிராமியன் அப்படியே சுத்த விடுறாரு அவரு எல்லா பூதங்களையும். அது எப்படி நாமெல்லாம் இருக்கோம்? யந்திராரூடாணி, அந்த யந்திரத்துல ஏற்றி வச்ச அந்த பொம்மை மாதிரி இருந்துட்டு இருக்கோம் மாயின் காரணமாக அப்படின்னு சொன்னார். இப்படி அவர் உள்ள போயிட்ட இந்த விஷயத்தை நீ தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சவனே ஆத்மா விதுவாக இருக்கு, அது சத்தியமாக இருக்கு, அது ஞானமாக இருக்கு, அது அனந்தமாக இருக்கு, அது விஞ்ஞானமாக இருக்கு, ஆனந்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு சொல்லி விஞ்ஞானமானந்தம் பிரம்ம நிஷ்கலம் ஸ்ரீயம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம் அப்படின்னு எல்லாம் அதனுடைய சுரூபத்தை நமக்கு சொல்லி கொடுத்து மோட்சத்துக்கு உபாயமாக ஞானத்தை உபதேசிக்கிறது. மோக்ஷாய உபாதிஷதி உபதேசம் பங்கெடுத்து இந்த ஆத்மாவனுடைய நேச்சரை, ஈஸ்வரனுடைய நேச்சரை, பிரம்மத்தினுடைய நேச்சரை இப்படியாக நமக்கு புரிய வச்சது அப்படின்னு சொன்னார்.
இதெல்லாம் வாதங்கள். எங்க இருக்கக்கூடிய மாயினாலதான் இதெல்லாம் நமக்கு தோணுகிறது. உண்மையிலேயே நான் யார்? அந்த பரபிரம்மஸ்வரூபம் தான் அப்படின்னு சாட்சா தத்துவமசி ஜிவேதவசா யோகோதயச்சா முதலியே சொல்லிட்டேன் இல்லையா? அந்த தத்துவமசி மகா வாக்கியத்தினால இவனுக்கு மோட்சமானது கிடைக்கப்படும் என்பதற்காகவே தான் ஸ்ருதியானது உபதேசம் பண்ணிட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான். ஏவமேஷா மகாமாயா வாதினாமபி மோகினி. இப்படித்தான் இந்த மகாமாயானது எல்லாரையும் தெய்வீ ஏஷா குணமயி மம மாயா துரத்தியா. என்னுடைய மாயையானது வெரி டிஃபிகல்ட் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த மாயையிலேயே போய் சாஸ்திரங்கள்லாம் கொடுத்து உபாசனை எல்லாம் கொடுத்து குரு வச்சு பூஜை எல்லாம் வச்சு அப்படியே அந்த வழக்கத்திலேயே வந்தா அதே மாயையானது உங்களை அழகா வெளியில எடுத்துக்கொண்டு மோட்சத்தையும் கொடுக்க வைக்கும். இதுதான் மகாமாயானுடைய வேலை. அது புரியாமல் இந்த வாதிகள்லாம் மாயையை புரிந்து கொள்ளாமல் ஆத்மாவை தன்னுடைய புத்திக்கு ஏற்ற மாதிரி புரிந்து கொள்கிறார்கள். ஏன் சார் அவர்கள் அப்படி அதான் மாயைன்னு சொல்லிட்டன. அவர்களும் மாயினால் மோகத்தை மோகிக்கப்பட்டவர்களாக இருக்கின்ற காரணத்தினால் ஏவம் ஏஷா மகாமாயா வாதினாம் அபி மோகினி இல்லையா? எல்லாருமே மோகிச்சிருக்கார்கள்னா நான் என்னத்த பண்றது இல்லையா? ஏவமேஷ மகாமாயா வாதினாம் அபி மோகினி அஸ்தி. எப்படி நம்மளெல்லாம் இப்படி பண்றதோ அதே மாதிரி இந்த வாதிகளையும் இந்த மோகமானது உடல. அதனாலதான் அவர்கள் இப்படி எல்லாம் வாதம் பண்ணிக்கொண்டு திரிகிறார்கள்ப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சு யஸ்மாத் சாட்சாத் கிருதே சதி சத்யோ லீயல யஸ்மாத் சாட்சாத் கிருதே சத்யோ லீயதே சதா சிவே. கடைசியில எங்க வந்து நிறுத்தினார்னு பார்க்கணும். சதாசிவே யஸ்மாத் சதாசிவே சாட்சாத் கிருதே சதி சத்யா லீயதே. தத்துவத்தை பாருங்க. எல்லாம் அந்த எட்டர்னலா இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை அந்த ஈஸ்வரனை நினைக்கிறது தான் சரியான விஷயம். இது அவர் உங்களுக்கு அந்த ஈஸ்வரன் சதாசிவனானவர் இந்த பிரம்மமானது உங்களுக்கு இந்த கடைசி ஜென்மால குருவனுடைய உபதேசத்தினால உங்களுக்கு அதை சாட்சாத்கரிக்க செய்தாரே. சதி சத்யா உங்களுக்கு இதெல்லாம் மாயை அப்படின்றது புரிஞ்சு இதெல்லாம் மாயா சக்தி விலாச கல்பித மகா வியாமோக சம்ஹாரினே இதெல்லாம் சம்ஹாரினம் பண்ணிடும். அப்படிப்பட்ட அந்த சிவனுக்கு குருவாக இருக்கக்கூடிய குருமூர்த்திக்கு தட்சிணாமூர்த்திக்கு நமஹா அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். தேகேந்திரியாசு ஈனாய மானதூரஸ்வரூபினே ஞானானந்த ஸ்வரூபாய தட்சிணாமூர்த்தயே நமஹ. எல்லாம் அந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வியாக்கியானம் பண்ணிட்டே வந்தார். கடைசியில தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம் சொல்லி பண்ணும்போது விஷயத்தை சொல்றார். தேகம் இந்திரியம் இது எல்லாம் பிராணன் ஆத்மா மனசாத்மா இதெல்லாம் ஈனாய இல்லையா? இதெல்லாம் இல்லப்பா ஆத்மாவுக்கு. ஏன் இதெல்லாம் வந்து மாயை இல்லையா? ஒரு பூர்வ புண்ணியம் முடிஞ்ச வருஷத்தினால ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினால உங்களுக்கு அந்த ஒரு குரு லாபம் கிடைக்கும். அந்த குரு லாபத்தின் மூலமா சாஸ்திர லாபத்தின் மூலமாக இது கிடைக்கும். சரி, சாஸ்திரத்தின் மூலமாக இது கிடைக்குன்னா சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குமா என்னுடைய ஆத்மா இதுதான்? அதுவும் சொல்லிக் கொடுக்காது. நீங்க உங்களை என்ன சொல்லிக் கொடுக்கணும்னா நீங்க எதெல்லாம் சத்துன்னு நினைக்கிறீங்களோ அது இல்ல அப்படின்னு சொல்லிக் கொடுக்கும். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மானா இது சத்தியம் நீங்க புரிஞ்சுனீங்கன்னா இதுன்னு ஒண்ணு இருக்கு, அது சத்தியமா இருக்குன்னு புரிஞ்சுட்டு இவ்வளவு நாள் நான் சொன்ன டீச்சிங்கே வச்சேன். நீங்க எதெல்லாம் சத்து சத்துன்னு லோகத்தை நினைச்சிருந்தீங்களோ அதை விட வேறானதுப்பா உங்களுடைய ஐஸ்வரூபம். எதெல்லாம் நீங்க உலகத்துல இது வந்து ரொம்ப சென்சியஸா இருக்கு சார், இதெல்லாம் ஜடமா இருக்கு சார், தப்பா புரிஞ்சீங்கன்னா அதை விட வேறான ஒரு சென்சியஸ்னஸ் ஒண்ணு இருக்குப்பா. அந்த சென்சியன்ஸா இருக்கக்கூடிய ஸ்வரூபம் தான் உங்களுடைய ஐஸ்வரூபம்னு சொல்றதுக்காக. நீ எதோ உலகத்துல மகிழ்ச்சி நீ புரிஞ்சுக்கியா அந்த மகிழ்ச்சி எல்லாம் துக்கத்தோட சேர்ந்ததாம்பா. இது பேரின்பம்னு ஒண்ணு இருக்குப்பா, அதான் உன்னுடைய உண்மையான ஸ்வரூபம்பா. இதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக அதை சொன்னேனே தவிர அது பேரின்பம், அது சத்து,
அது சித்துன்னு சொல்றதுக்காக நான் சொல்லவில்லை. இதெல்லாம் இந்த பிரமாணத்தினால அறிவிக்க முடியாது. பிரமாணத்துக்கு அதீதமான விஷயம் பாது. மான தூரஸ்வரூபினே, பெரிய பாயிண்ட் பாருங்க. மானம் அப்படின்னா பிரமாணம். இந்த பிரமாணத்துக்கு ரொம்ப தூரம் பாது இல்லையா? ரொம்ப தூரம். ஐய தவிர பாக்கி எல்லாம் பிரமாணத்துக்கு உட்பட்டதுப்பா. அதை நான் எப்படி வேணாலும் சொல்லி புரிய வைக்கலாம். எல்லாம் இந்த ஐய மாத்திரம் நான் புரிய வைக்கணும்னா முடியவே முடியாது. நான் இப்படி எல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லி ஒரு கோடி காமிச்சு ஆக நீ எதையாவது ஐய புரிஞ்சுட்டேன்னா தப்புன்னு சொல்றதோட நிறுத்திட்டேன். அப்படி விட்டுட்டேன் நான் இல்லையா? அதனால இது மானத்துக்கு தூரமாக தான், பிரமாணத்துக்கு ரொம்ப தூரமா இருக்கு இந்த சொரூபம். அப்படிப்பட்ட அதை சொல்லி கொடுக்கக்கூடியவர் இருக்கார ஞானானந்த ஸ்வரூபாய, இந்த ஞானமே ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இல்லையா அந்த பிரம்மஸ்வரூபம், அதுதான் எங்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்வரூபம், அதுதான் என்னுடைய குரு ஸ்வரூபம், அதுதான் பரமேஸ்வர ஸ்வரூபம், அதுதான் சதாசிவ ஸ்வரூபம், அதுதான் தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம். அப்படிப்பட்ட தட்சிணாமூர்த்தயே நமஹ ஞானானந்த ஸ்வரூபாய தட்சிணாமூர்த்தயே நமஹ. 35வது ஸ்லோகம். இது ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி स्तोत्रार्थ प्रतिपादके प्रबंधे मानसोल्लासे पंचमोल्लास संग्रह. தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தினுடைய 5வது ஸ்லோகத்துக்கு அந்த அர்த்தத்தை பிரதிபாதகம் பண்ண வேண்டும் என்பதற்காக, அதனுடைய பொருளை நன்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக நான் எழுதின பிரபந்தம் அப்படின்னா நூல். அந்த நூலினுள் மானசோல்லாசம் என்ற பெயரிடப்பட்ட அந்த நூலினுடைய பஞ்சமோ உல்லாச 5வது உல்லாசத்தினுடைய பொழிப்புரையானது சங்கிரஹா சம்மதியானது இத்துடன் முற்று பெற்றது அப்படின்னு சொல்லி 5வது உல்லாசத்தை முடித்தான். தேகம் பிராணம் அப்பீந்திரியாணி விச்சலாம் புத்தி சூன்யம் விது அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக பார்த்தோம். இப்ப அடுத்ததாக இல்லையா ராகு கிரஸ்த திவாகர் என்று சதிருஷோன்னு சொல்லக்கூடியது 6வது ஸ்லோகம். ராகு கிரஸ்த திவாகரேந்து சதிருஷோ மாயா சமாச்சாதனாத் தன்மாத்திர கரணோபசம்ஹரணதோ யோ பூத் சுஷுப்த புமா பிராகப்தாப்த்வம் இதி பிரபோத சமயே யப்ரத்யவிஜ்ஞாயதே தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. இப்போ இது வரைக்கும் என்ன சொன்னார்? எல்லா கனவுல இருக்கக்கூடிய பிரபஞ்சமும் ஆத்மால கல்பிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னார். எல்லாம் பொய்யும் சொன்னார். நானா சித்திர கடோதர ஸ்திதமஹா தீப பிரபா சொன்னார். அப்புறம் தேகம் பிராணம் இதெல்லாம் சொல்றதெல்லாம் ஆத்மா இல்லைன்னு சொன்னார். எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்ப என்ன சொல்ற, இத ராகு கிரஸ்த திவாகரேந்து சதேசா, ஒவ்வொரு தடவையும் இந்த கிரகணம்னு வருது. அந்த கிரகணம் வருது, இந்த சூரியனும் சந்திரனும் ராகுவால மறைக்கப்படுகிறார். அப்ப என்ன அது தெரியாம போயிடுது. நீங்க பாத்தீங்கன்னா சூரியனை அப்படியே அந்த பாம்பானது பிடிச்சு விட்டு மகாவிஷ்ணுவானவர் இல்லையா அவருடைய உடம்பை வெட்டிட்டாரு, அதனுடைய தலை மாத்திரம் தான் இருக்கு அப்படின்னு புராணங்களுடைய ராகுவனுடைய கதைகள்லாம் இருக்கு. அந்த ராகுவானது பிடிக்கிறார் அப்படின்னு புராண கதை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்ச நேரத்துக்கு உங்களுக்கு காணாமல் போச்சு. எது அந்த சூரியனோ சந்திரனோ, ராகுவால பீடிக்கப்பட்ட சூரியனோ சந்திரனோ கொஞ்ச நேரம் அது இல்லாத மாதிரி இருந்துச்சு. திருப்பி அது வந்துருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது இல்லாதது மாதிரி தெரியுது, ஆனா சத்து இருக்கத்தான் இருந்தது. இருந்தால் தெரியும், தெரியாததுனால இல்லைன்னு சொல்ல முடியுமா? கடவுள் இருந்தா தெரியும் சார் இல்லையா, இல்லையே அதனாலதான் தெரியல அப்படின்னு சொல்ல முடியாது. உனக்கு தெரியலன்றதுக்காக அது இல்ல அப்படின்றது இல்ல அப்படின்றதை காண்பிப்பதற்காகத்தான் இப்படி ஒரு பகவானுடைய லீலை. ராகு கிரஸ்த திவாகரேந்து சதிருஷா இதுக்கு சமானமா இருக்கு. எப்படி இருக்கு? மாயினால இது நன்றாக ஆச்சாதனாத்,
மாயினால நல்லா மறைக்கப்பட்ட ராகுவால மறைக்கப்பட்ட சூரியன் சந்திரனுக்கு சமானமாக இந்த மாயினால மறைக்கப்பட்டிருக்கிறது. எப்போ எப்பமான கரணோபசம்ஹரணதா இந்திரியங்களும் மனசும் அடங்கி இருக்கும் பொழுது சுஷுப்தா தூங்கும் பொழுது இவனுடைய இந்திரியங்கள் மனசு எல்லாம் ஒடுங்கி போச்சு. அது எப்படி இருக்கு? ராகுல கிரஸ்த சூரிய சந்திரன் மாதிரி வாங்கிட்டான். திருப்பி காத்தால 4 மணிக்கு 5 மணிக்கு எழுந்த பிறகு எல்லா பிரச்சனமும் ஓடி வருது. நேற்று இவன் கடைசியா படிச்சுப்பட்ட போக்கு இல்லையா, அந்த லாஸ்ட் பேஜ் அப்படியே இருக்கு. அதோட வரான் எல்லாத்தையும், அதே வீடு, அதே மனைவி, அதே குழந்தைகள், அதே எல்லாம் வருது. எல்லாம் திருப்பி வருது. ராகு கிரஸ்த விகாரி எப்படி திருப்பி வந்துருச்சோ, அந்த சூரியன் சந்திரன் வந்திருக்கோ, அதே மாதிரிய தூங்கினவன் மாயினால மறைக்கப்பட்டு இல்லையா, அவன் என்ன பண்ணா தன்மாத்திரா இருத்தல் மாத்திரம் அவனுக்கு இருந்து கொண்டே இருக்கிறாரு. தூங்கினாலும் அவன் இருந்து கொண்டு தான் இருந்தான். இப்படி ஆத்மஸ்வரூபமாக இருந்து அபூத்து இருந்தானோ இல்லையோ, இப்படி அவனே என்ன பண்றான், பிரபோத சமய தூங்கி எழுந்த உடனே அவன் என்ன சொல்றான், நான் தான் சார் தூங்கினேன், எந்த நான் தூக்கிட்டு இருந்தேனோ, எந்த நான் கனவு கண்டேனோ அந்த நான் சார் தூங்கினேன் அப்படின்னு அவாப்தம் நான் முன்பு தூங்கினேன் அப்படின்றது அவனுக்கு ஞாபகம் வருது. இது பிரத்யபிஜாயத்தே, அது ரீகலெக்ஷன் இல்லையா, ரீகாக்னிஷன். காக்னிஷன் அது ஏற்கனவே இருக்கிறது, இப்ப நன்கா புரிஞ்சு. இதுக்கு முன்னாடி அவன் நேற்றுக்கு ராத்திரி 11 மணிக்கு தூங்குற வரைக்கும் எதுவாக இருந்தானோ அதே வாக இப்பவும் திருப்பி காக்னிஷ் பண்ணிட்டான். நானே அதுன்னு காத்தால 5 மணிக்கு ஞாபகம் வந்துருக்கு. இதுக்குதான் பிரத்யபிஜா அப்படின்னு பேரு. இப்படி நினைவு பறித்து கொண்டு இருக்கிறான், இப்படி அறிந்து கொண்டிருக்கிறானே, அப்படித்தான். எதுக்காக இது சொல்ற, இப்படித்தான் இந்திரியங்கள்லாம் வேலை செய்யாத போது அது இருந்தா மாதிரியும் நம்ம சொரூபமான ஆத்மாவும் எப்பொழுதுமே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. நான் 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 அப்படின்ற இந்த வேதாந்த தத்துவத்தை தத்துவமசி என்ற விஷயத்தின் மூலமாக இல்லையா, ஆத்ம பிரகாசம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி புரிய வைப்பதற்காக வந்த அந்த தட்சிணாமூர்த்திக்கு என்னுடைய நமஸ்காரம் சொன்னார். இது விஸ்தாரமாக இந்த 6வது ஸ்லோகத்தை மானசோல்லாசத்துல எல்லாம் நிறைய விஷயங்களோட சேர்ந்து சுரேஸ்வராச்சாரியார் நமக்கு எல்லா வார்த்தையும் புரிய வைப்பார். இது அடுத்த மண்டே அன்னைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமே அவசிஷ்யதே. ஓம் சாந்தி.